ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேச்சல் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம எப்போயுமே பொதுவாக தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். இதில் தேங்காய் கலந்துருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி அந்த விழுதையும் இதில் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மிளகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், அது போக பார்த்திங்கன்னா சீரகத்தூள் எல்லாம் போட்டு குழம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மீனுக்கு சேர்த்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிந்து வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.